Sir, may I come in, sir? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பாடம் 11 வளையமைப்பு எடுத்துக்காட்டுகள் மற்றும் நெறிமுறைகள் என்ற பாடத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 162 எடுத்துக்கோங்க. பாடம் 11 வளையமைப்பு எடுத்துக்காட்டுகள் மற்றும் நெறிமுறைகள்லாம் புரோட்டோகால். அறிமுகம். வளையமைப்பு நெறிமுறை என்பது ஒரே வளையமைப்பில் உள்ள பல்வேறு சாதனங்களுக்கிடையே தரவு எவ்வாறு அனுப்பப்படுகிறது என்பதை தீர்மானிக்கும் விதிகளின் தொகுப்பாகும். வளையமைப்பு நெறிமுறை என்பது ஒரு சாதனங்களோடு தீர்மானிக்கப்படுகிறது. வளையமைப்பில் இணைக்கப்பட்ட சாதனங்கள் அவற்றின் வடிவமைப்பு ஆகியவற்றில் எந்த வேறுபாடுகளையும் பொருட்படுத்தாமல் ஒன்றோடு ஒன்று தொடர்புகளை அனுமதிக்கிறது. வளையமைப்பு வந்து ஒரு கம்ப்யூட்டர் இல்லைனா பல்வேறு சாதனங்கள், அதாவது மானிட்டர், ஸ்கேனர், இந்த மாதிரி எந்த சாதனத்தையும் பொருட்படுத்தாமல் அது வந்து இணைய நெறிமுறை. மூல சேவையத்திலிருந்து கொட்டளங்களை வெளியிடுவது அதன் தலைப்பில் இருக்கும்போது வழியாக விலகு சேவைக்கு வழங்குகிறது. இன்டர்நெட் புரோட்டோகால் இணைய நெறிமுறை. வளையமைப்பு நெறிமுறைகள் ரவுட்டர்கள், சாதனங்கள், கணினிகள், மனிதர்கள் மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட வளையமைப்பு சாதனங்களுக்கிடையே உள்ள தொடர்பை இணைய நெறிமுறைகள் ஒருங்கிணைக்கும். இணைய நெறிமுறைகள் வந்து வளையமைப்பில் இருக்கிற பல்வேறு சாதனங்களை வந்து இணைக்கும். நெறிமுறைகளின் வகைகள். வளையமைப்பு நெறிமுறைகள் வந்து 3 வகைகள் இருக்கு. வளையமைப்பு தொடர்பு நெறிமுறைகள். வளையமைப்பு தொடர்பு நெறிமுறைகள் இது HTTP, TCP, IP போன்ற அடிப்படை தரவு தொடர்பு நெறிமுறைகளாகும். HTTP விரிவாக்கம் ஹைபர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது வந்து பாதுகாப்பான தரவு பரிமாற்றத்தை வழங்குகிறது. TCP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். IP-னா இன்டர்நெட் புரோட்டோகால். இணைய வகை நெறிமுறைகள். ஒரு லிங்க்கை வந்து நம்ம தேடும்போது அந்த லிங்க்கில் வந்து இது உள்ளே போகும். அதாவது வளையமைப்பு தொடர்பு நெறிமுறைனா நம்ம வந்து ஒரு குரூப்பில் லிங்க் தேடுறோம்னா அந்த லிங்க்கு எந்த லிங்க்கோ அது போகும். இது வந்து வளையமைப்பு தொடர்பு நெறிமுறை. வளையமைப்பு பாதுகாப்பு நெறிமுறைகள். இந்த வளையமைப்பு தொடர்புகள் மற்றும் HTTP, SFTP மற்றும் SSL போன்றவை பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது. HTTPனா பாதுகாப்பற்ற தரவு பரிமாற்றம். SFTPனா செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். SSLனா செக்யூர் சாக்கெட் லேயர். இந்த மூணுத்துலேயே வந்து நமக்கு பாதுகாப்பு வந்து வழங்குது. வளையமைப்பு நிர்வாக நெறிமுறைகள். இது வலை அரசாண்மையை வழங்குகிறது மற்றும் ICMP, SNMP ஆகியவற்றை உள்ளடக்கி பராமரிக்கிறது. ICMPனா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால். SNMPனா சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் புரோட்டோகால். இணையம், அகநியம், குறைநியம். இணையத்தில் வலை நெட் என்பது கணினி வலை தொகுதியின் உலகளாவிய அமைப்பாகும். இணையம் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்றது, அதனால உலகளாவிய வலையமைப்பு. இணையம் மூலமா நம்ம எல்லா இதையுமே நம்மளால பண்ணிக்க முடியும். இது தனிப்பட்ட பொது வணிகம், கல்வி மற்றும் அரசு வலையமைப்புகளை உள்ளடக்கி தனிப்பட்ட நம்மளுடைய விஷயத்தையும் அதில் பண்ணிக்க முடியும். வணிகம் சார்ந்த நடவடிக்கைகளையும் அதில் பண்ணலாம். எஜுகேஷன் சார்பான பொருட்களையும் அதில் பண்ணிக்கலாம். இது கம்ப்யூட்டர் மற்றும் ஃபைபர் ஆப்டிக் தொழில்நுட்பத்தால் இணைக்கப்பட்டுள்ளது. கம்ப்ளீட்டான ஒயர்லெஸ் ஃபைபர் ஆப்டிக்கால் இது வந்து இணைக்கப்பட்டுள்ளது. இது 1969ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசாங்கத்தின் APRA-வால் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி உணரப்பட்டு ஆப்பர்நெட் என்று அங்கீகரிக்கப்பட்டது. இது வந்து ஃபைபர் ஆப்டிக் வந்து 1969 ஆப்பர்நெட் என்று அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ள
ஆராய்ச்சி கணினி பயனர் மற்றொரு பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி கணினி பயனருடன் உரையாட அனுமதிக்கும் அமைப்பை உருவாக்குவது இதன் முக்கிய நோக்கம். ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற, அதாவது ஒரு காலேஜில் இருக்கிற ரிசர்ச் பண்ணுற ஒரு கணினி பயனரோட மற்றொரு பல்கலைக்கழகம், அதாவது மற்றொரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற காலேஜில் இருக்கிற கணினி பயனரோட தொடர்பு கொள்வதற்காக தான் இந்த இணையதளத்தை வந்து முதல்ல உருவாக்கலாம். அடுத்தது அகைனியம், இன்டர்நெட் ஒரு தனிப்பட்ட ஒரு வலையமைப்பாகும். ஒரு நிறுவனத்தின் உள்ளே உள்ள பணியாளர்களையும் தரவுகளையும் வளங்களையும் பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. இது ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட பல குறும்பரப்பு லேன் வலையமைப்புகளை கொண்டது. ஒரு நிறுவனத்தில் உள்ள பணியாளர்களின் தரவுகளையும் வளங்களையும் பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. அகைனியம்ன்றது வந்து ஒரு நிறுவனத்தில் உள்ள தரவுகளையும் வளங்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக உதவுது. மோகேஷ் எதுக்கு பேசினது? இது தனிப்பட்ட ஒரு வலையமைப்பு. ஒரு நிறுவனத்தில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து கம்பெனி தொடர்பான அவங்களுக்கு தனியாக ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க ஒரு கம்பெனியில். அந்த ஐடி பாஸ்வேர்டு அவங்களால மட்டும் அதை நிர்வகிக்க முடியும். அவங்க வந்து அகைனியம், அவங்களுக்கு தான் அந்த ஐடி பாஸ்வேர்டு வந்து தெரியும். அதனால இது வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். இதை வந்து எடுத்துக்காட்டா நம்ம வந்து எம்இசி, அதாவது நம்ம ஸ்கூல் எம்பிசி வந்து சொல்லலாம். எம்பிசியில் வந்து ஒரு சாருக்கும் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு இதை வந்து சொல்லலாம். உரைநியம், இது ஒரு தனிப்பட்ட வலையமைப்பாகும். இணைய தொழில்நுட்பம் மற்றும் பொது தொலைத்தொடர்பு ஆகியவற்றின் மூலம் விற்பனையாளர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் மற்றும் வணிகர்கள் ஆகியோர்கள் குறும்பரப்பு வலையமைப்புகளை கொண்டது. நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரியுது. நான் ஏன் பொய்ன்னு கேட்டா ஒரு தனிப்பட்ட வலையமைப்பாகும். இது இணைய தொழில்நுட்பம் மற்றும் பொது தொலைத்தொடர்பு மூலம் விற்பனையாளர்கள், வாடிக்கையாளர், பங்குதாரர்கள் மற்றும் வணிகர்கள் ஆகியோர்கள் வணிக தகவல்களை பாதுகாப்பாக பயன்படுத்துகிறது. இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டா ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லலாம். அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஷாப்ஸி இதெல்லாம் வந்து நம்ம வாங்குறோம். அதாவது வாடிக்கையாளர்களால் பார்த்துக்க முடியுது, வணிகர்களால் பார்த்துக்க முடியுது, பங்குதாரர்களாலே இது வந்து பார்த்துக்க முடியுது. இது வணிக தகவல் வந்து பாதுகாப்பாக பகிர்ந்தளிக்கிறது. இது வந்து இணையம், அகைனியம், இது இரண்டுக்கும் பொதுவானது குறைநியம், எக்ஸ்டர்நெட் ஆகும். பேசினா என்ன நீ என்ன தண்டனை கொடுக்க தெரியல, நிற்க வச்சுக்கிறேன் உன்னோட தண்டனை. ஓ சரி சரி, அவங்க ஃபார்மேட் சார் தான். இது ஒரு தனிப்பட்ட வலையமைப்பாகும். இணைய தொழில்நுட்பம் மற்றும் பொது தொலைத்தொடர்பு ஆகியவற்றின் மூலம் விற்பனையாளர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் மற்றும் வணிகர்கள் ஆகியவர்களுடன் வணிக தகவல்களை பாதுகாப்பாக பகிர்ந்தளிக்கிறது. இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிளா ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லலாம். அதாவது ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஷாப்ஸின்றது. ஏன்னா விற்பனையாளரும் அதில் பார்த்துக்க முடியுது, வாடிக்கையாளரை பார்த்துக்கலாம், அதில் வந்து பங்குதாரர்களும் அதில் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து வணிக தகவல் வந்து பாதுகாப்பாக, அதாவது நம்ம வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணும்போது நம்மளுடைய எல்லா விஷயமும் அது வந்து கேட்குது. ஏன்னா அது வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக. இது வந்து இணையம், அகைனியம் இரண்டுக்கும் பொதுவானது. உங்களுக்கு தெரியுமா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoT என்பது ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்தும் சாதனங்கள், வீட்டு உபயோக சாதனங்கள், அணியக்கூடிய சாதனங்கள், வாகனங்கள் பெரும்பாலும் இலக்க இணைப்பின் மூலமாக இணையத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதை குறிக்கிறது. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoT என்பது நம்ம வந்து கைபேசி இல்லைன்னா ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதோ, இல்லை வீட்டில் இருக்கிற கைபேசிகள், டேப்லெட் இந்த மாதிரி டாப்ஸும் இது வந்து நம்மளை குறிக்கிறது. வலையமைப்பு பயன்பாடுகள், இணைய பயன்பாடுகள், சமூக ஊடகம் வந்து இணையத்தில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா சமூக ஊடகத்தில் இணையத்தை பயன்படுத்தி எல்லாமே பண்ண முடியும் நம்மளால. அகைனிய பயன்பாடுகள் வந்து பணியாளர் தரவுதளத்தை அணுகுதல்.
ஒரு பணியாளர் வந்து தன்னுடைய தகவல்களை அணுகுவதற்கு, அதாவது பாஸ்வேர்டு, அவங்கள அந்தந்த கம்பெனி ஒரு நிறுவனம் அவங்களுடைய வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். அந்த பாஸ்வேர்டு வந்து அவங்களுக்கு செக்யூராக இருக்குது. அதனால இது வந்து அகை இணையம், புரை இணைய பயன்பாடுகள். இடைநிலை கல்வி பயிற்சி வந்து இப்போ வந்து ஆன்லைனில் பண்ண முடியுது. ஏன்னா ஆன்லைன் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைந்தது. மொபைல் வலையமைப்பு அல்லது செல்லுலார் வலையமைப்பு, செல் என்று அழைக்கப்படும் மொபைல் வலையமைப்பு என்பது நம்ம வந்து ஃபோன் மூலிமா அனைத்து விஷயங்களையும் இப்போ வந்து பண்ண முடியும். ஒரு பொருள் வாங்குவதற்கு ஃபோன் மூலிமா நம்மளால் பே பண்ண முடியுது. அது மாதிரி ஒரு பொருளை ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக வாங்க முடியுது. கிளாஸ் முடியுதா? கிளாஸ் சரி. அனைவருக்கும் புக்கெத்து நேரம் என்ன பண்ணுறது? வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு மாதிரியா? அதான் சாப்பிட்றத பார்த்துங்க. இல்லை சார், நான் எங்கள் தான் சாப்பிட்றேன். ஏன்னா போய் சார் நான் ஏன் போய் கேட்குறேன், அதுக்கு ஒரு போய் சொல்கிறேன். வேறு எதுவும் கொஷின் நீ பாடம் எடுத்தது வந்து ஆக்சுவலாக என்னென்னா பாடம் எடுத்தவங்க அவங்க பாடம் எடுத்தது வந்து கொஷின் கேட்குறப்போ மாணவர்கள்லாம் அதுக்கு விடையளிக்கிறாங்கன்னா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி எதுவும் செக் பண்ணுறியாருன்னா கிருஷ்ணராஜ் தான். அகைன் வந்து சார் ஒரு கம்பெனி உள்ள அவங்க உள்ளே இருக்கிற பணியாளர்கள் சார், அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸை ஷேர் பண்ணிங்க சார். அவங்களோட ஒர்க்கு டீட்டெயில்ஸு அதெல்லாம் வளங்களையும் தரவுகளையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அகைன் தேவைப்படுது சார். இனியம் வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அனைவரும் புரை இனியம் சஞ்சய் புரை இனியம் எக்ஸ்டானல் அவ்வளோதானடா? வேறு யாரும் இருப்பாங்களாடா? திவா மொபைல் வலையமைப்பு எப்படி ஆன்சர் எழுதுவோம் அதே மாதிரி சொல்கிறான் பாரு. மொபைல் வலையமைப்பு என்பது மொபைல் வலையமைப்புன்னு எழுதுவானுங்களா அந்த மாதிரி. மொபைல் பயன்படுத்தி திவாகர் கேள்றா. திவாகர் எழுந்துடா. விரிவாக்குமா? நேத்தெல்லாம் உட்காந்து பேசினான். சொல்லு. என்னதுடா? ஹைப் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். தருண் கௌதம் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். வேறடா போதுமா? அவ்வளோதானா? வேறு யாரும் இருக்கானுங்களா? இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது, சான்ஸே கிடைக்காது கேட்கறதுக்கு. யார்? அது ஒரு பொருள் விரிவாக்க பொருள் வேறடா? அவ்வளோதானடா? நம்ம பிரசாந்த்லாம் கீழே குஞ்சிக்கிட்டான் பாரு.
கரெக்டாக டைல்ஸுக்குள்ளே போயிடுவான் பொழுது பூந்து. இனியம்னா இப்போதான் நான் சொன்னேன் இனியம்னா சொல்கிறேன். மதனுக்கு ஒரு ஈஸியான கொஷின் கேள்வி பார்க்கலாம். மதன் இனியம்னா லெவல்த்தில் வச்சிருப்பேன் சொல்கிறா. இனியம்னா லெவல்த்தில் எவ்வளோ நம்பிப்பாங்க? நர்த்தவனும் சரியாக நட்டு தானே பாவம் அவன் சொல்கிறது. என்னடா மதனே? அதான் வீடியோ வந்து 10ஆம் பாடத்துல ஒழுங்காக நட்டிருக்கலாம். நட்டிருக்கும் போது அதிலே வீடியோவை சொல்லும் போது கவனிச்சிங்களா இல்லையாடா? சரி தரும்போது ஹெச்டி ஆகாஷ் என்னடா? ஆகாஷ் ஒன்று கேள்றா, ஈஸியாக ஒன்று கேள்றா. டே என்ன சொல்கிறான் பாப்பா? எதுனா சின்னதாக எதுனா சொல்கிறேன். நெறிமுறை ஆகாஷ் நெறிமுறைக்கு ஆங்கிலத்தில் என்னான்னு சொல்லுவான் தெரியுமா? தெரில. சரி சரி சரிடா, முடிச்சுப்போம்மா. சரி இப்போ என்ன லாஸ்ட்டாக யார்? கோபிநாத். கோபிநாத் யாரா அவன்? ஓ என்னடா நிறைய பேர் தெரிலன்ட்டானுங்க. என்னடா இது ஒன்றும் புரியல. நிறைய பேர் தெரிலங்கிறானுங்க. ஓகே நெறிமுறை ரொட்டக்கால். அவ்வளோதாண்ணா. சரிடா, இப்போ சொல்லாதவனுங்களாண்ணா நிறைய பேர் சொல்லாமல் இருக்கானே, அவனுங்களாம் என்ன சொல்ல போகிறா? நாளைக்கு எழுதுனா அதுக்கு மறுநாள் வந்து 20 ஆகும். அப்படியே எழுதுனா அது வந்து 50 ஆகும். அப்படியே எழுதுனா அது வந்து 100 ஆகும். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இதில். சரி சரி சரிடா. நல்ல இது ஓகேவா? முடிச்சுப்போமா? சரி உட்கார சொல்கிறேனுங்களா? சரிடா. வேறு நீங்கள் எதுனா ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா டீச்சர்கிட்ட எதுவும் ஆசிரியர்கிட்ட கொஷின் கேட்க எதுவும் இல்லையாடா? நீ பாடம் எடுக்கிறப்பே கேட்டுருந்துருக்கணும். நீ இப்போ கேட்டினா அது வேணும்னே கேட்குற மாதிரி ஆகிட்டுருக்கோம். பாடம் எடுக்கிறப்பே புரியலங்கிறது கேட்டிருக்கணும். சரி ஓகே. இப்போ இல்லை இப்போ கேட்டினா அது அதான் பழி வாங்குற மாதிரியா இருக்கும். உங்களுக்கு கேட்டான்ற மாதிரியே நீ பாடம் எடுக்கிறப்ப சிலதெல்லாம் புரியலங்கிறத கேட்டதுன்னா இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்திருக்கும். சரி அப்போ ஓகே முடிச்சுப்போம்டா. சரி சரி நீங்கள் நமக்கு வந்து ஒரு நாள் ஆசிரியர் வந்து நமக்கு பாடம் எடுத்த கலைச்செல்வன் ஆசிரியருக்கு ஆகாஷ் எடுங்கடா. நமக்கு தான் எங்கே பார்க்கலாம். தோறம் நமக்கு செய்முறை தேர்வு முடிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே எடுத்தாங்க. ஒரு அனுபவமாக இருக்கும். நம்ம வந்துன்னா ஒரு பெரிய போட்டி முதலாவது கிடையாது. நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். சரி கலைச்செல்வன் எப்படி பாடம் இருக்கான்? உங்களோட இது எப்படி இருக்கும்? நல்லா இருக்காமா? சரி உங்கள் வகுப்பில் முதலாளாக எடுத்தது கலைச்செல்வன் தான். நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் ஆசிரியருக்கான நிகழ்வு. நேற்று கணினி அறிவியல் ஆரம்பித்தாலும் உங்கள் கணினி பயன்பாடு பாடத்துக்கு 2025-26 முதலாவது கலைச்செல்வம் ஒரு நாள் ஆசிரியராக இருந்தது. நல்லாவே பண்ணியிருந்தான். அது அனுபவம் வரணும். ஒரே முறை அப்படி முன்னாடி தான் சிலராக விளக்கியிருப்பேன். இதெல்லாம் போய் விளக்கியிருப்பேன். சிலராக நான் கேட்டது என்னோடய பாடத்தெல்லாம் பண்ணியிருப்பேன். அது வேறு ஒரு நிமிஷம் போக வந்துடுவேன். இது முழுக்கவே நீ பண்ணணும்ல. முழுக்காகவே நீ ஒரு ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னேற்பாடுகள் இல்லாமல் அனுபவம் இல்லாமலாம் பண்ண முடியாது. அப்படியே வந்துட்டு உடனே ஆசிரியராக மாற முடியாது. அதுக்கு ஒன்று அனுபவம் நிறைய இருக்கணும். அது போக போக கற்றுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணோம்னா நம்ம நிறையாத்துக்கு அப்புறமே ஆரம்பிப்போம். இந்த முறை அந்த மாதிரி ஆரம்பிக்க முடியாத மாதிரி போயிடுச்சு. பார்க்கலாம். நமக்கு இப்போ செய்முறை தேர்வு நடத்துகிறேன். 11ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு நடத்துகிறப்போ வாய்ப்பு இருந்துச்சுன்னா இப்போ 15 நிமிஷம் ஒவ்வொருத்தருமே வந்து எடுக்கிற மாதிரி தயார் பண்ணிக்கோ. நல்லா பண்ணு. ஒரு அனுபவமாக இருக்கும். நீ கல்லூரி போகிறப்போ இங்கே நீ பாடம் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும்.
உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, எல்லாரும் நண்பர்கள் தானே, இவங்களுக்குள்ள நீ பேசிக்கிறது எடுக்கிறதுலாம் வந்து இன்னும் நல்லா பண்ணலாம். சரி, வேற கலைச்செல்வன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பாடம் எடுத்ததுலாம் அவனுக்கு என்ன அனுபவம் கிடைச்சது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்போம். அவனுக்கு எப்படி இருந்தது முன்னாடி போய் பாடம் எடுத்தது, என்னவா உணர்றான் அப்படிங்கிறத கேட்போம். சொல்கிறான் கலைச்செல்வம், உனக்கு எப்படி இருந்து பாடம் எடுத்தது? நீ நேற்றே சொன்னான் பாடம் எடுக்கணும் அப்படின்னு, அதுக்கு நேற்றே தயாராகிருப்ப, தயாரான மாதிரி எடுத்தியா? எப்படி உனக்கு அனுபவம் எப்படி இருக்கு சொல்லி பார்க்கலாம். புதுசானா இல்லை, நான் சொல்ல வந்த கருத்தெல்லாம் சொன்னேன், கரெக்டாக தான் போச்சு, இல்லை நான் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி நிறைய பண்ணணும். மற்றபடி உங்களை பார்க்குறப்பெல்லாம் தைரியமாக இருக்கா? தைரியமாக தான் இருக்கு. மற்றபடி பாடம் எடுக்கிறதுக்கு பயமாலாம் இல்லை. வேற மாணவர்களை பற்றிலாம் என்ன சொல்கிறேன்? அமைதியாக இருந்தாங்க. வேற இந்த மாணவன் படிக்கலன்றான், அப்புறம் படிச்சுங்கிறான், சாப்பிடலாங்கிறான், மாற்றி சொல்கிறாங்க. நிறைய வித்தியாசமாக இருக்கிற மாணவர்கள் கரெக்டா? சரி, உங்களுக்கு இப்போ ஆசிரியர் நீங்கள் சும்மா ஒரு 15 நிமிஷம் போய் பாடம் இருக்குல்ல, இப்போ நிறைய ஆசிரியர்களை கடந்து வந்துருப்ப, இந்த ஆசிரியர் வேலை செய்யறதுன்னு எப்படி இருக்கு? ஈஸியாக இருக்கா கஷ்டமா இருக்கா? ஆசிரியர் வேலைன்றது வந்து ஃபஸ்ட்டு கடினமாக இருந்தாலும் போக போக அனுபவம் மாதிரி உனக்கு இப்போ உன்னோட இந்த 10 நிமிஷத்துல நீ உன்னோட கடந்த கால இதெல்லாம் பார்த்துருக்குள்ள ஆசிரியர்ல, அப்போ இருக்கிறப்போ அவங்கலாம் ரொம்ப இலகுவாக தான் அந்த வேலை செய்கிறாங்கன்ற மாதிரி இருக்கா? கடினமாக இருக்கா? கடினமாக வேலை செய்யணும். ஏன் அப்படி இது வந்து ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருக்குன்னா பேசினே இருக்காங்க. அவங்க வந்து கட்டுப்படுத்தணும், நம்ம கருத்து சொல்லணும், பாடத்தை வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ வந்து ஆசிரியர் வேலை வந்து சாதாரணமாக இல்லை. நீ என்ன நினச்சிட்டு இருந்த? ஆசிரியர் தான் எப்படி நினைக்கிறேன்? முன்னாடி ஈஸியாக இருக்கும், போனோமா உட்காந்து சொல்லிட்டு படிப்படிட்டு வந்துடலான்னு பார்க்கலையா? அதெல்லாம் இல்லை. ரொம்ப ஆசிரியர் வேலை வந்து அந்த பாடம் சார்ந்த கருத்து மட்டும் இல்லையா, நிறைய திறமைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தவரால் தான் சரியான ஆசிரியராக இருக்கும். எனக்கு இருக்கிற பாடம் கணினி அறிவியலோ, கணினி பயன்பாடோ, தமிழோ, ஆங்கிலமோ, கணக்குகளோ, பொருளியலோ பாடம் எடுக்கிறது அந்த பாடத்தை மட்டும் அறிவு இருந்தால் மட்டும் போகாது. சமுதாயம் சார்ந்த, ஏன்னா நீ வந்து இப்போ சொசைட்டிக்குள்ளே போகக்கூடாது. இன்னும் சொசைட்டி இருந்தாலும் நீ ஒரு தனி மனுஷனா நிறைய நிகழ்வுகளை நீ வந்து சந்திக்க போகும்போது வகுப்பறையில் இங்கே பள்ளிக்கூடத்தில் நீ கற்றுக்கலாம் கொண்டு போய் அங்கே பயன்படுத்துது. அப்போ ஆசிரியராக இருக்கிறவர் எல்லா வகையான அனுபவத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும், பாடம் மட்டும் இல்லாமல். அதனால் நிறைய தப்பு சும்மா அப்படியே வந்துட்டு அந்த பாடத்தில் மட்டும் சொல்லணுங்கிற மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. அது நீ இப்போ அடுத்த ஆண்டு கல்லூரிகள்லாம் போகணும்னு வச்சுக்க, அங்கே இந்த மாதிரி கருத்தரங்கு நிறைய நடக்கும், கான்ஃபரன்ஸ் நிறைய நடக்கும், பாடம் முறைகள் நடத்த சொல்லுவாங்க. அப்போதான் உங்களுக்கு தெரிய வரும் நம்ம வந்து மாணவனாக உட்காந்துருந்துக்கிறதுக்கும் முன்னாடி போயிட்டு ஒரு கருத்தை பகிர்ந்துருக்குமான விஷயம் வேறடா. அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இங்கிருந்தே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆரம்பிச்சோம். 3 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சுட்டு முதல் வருடம் நிறைய பேர் எடுத்தாங்க, போன வருடமும் குறைவாக இருக்காங்க. இந்த வருஷம் பார்க்கலாம், நிறைய இருக்கணும்னு பார்க்குறேன். இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம். மற்றபடி கலைச்செல்வன் வந்து குழு தலைவனாக இருந்திருக்கான், குரூப் லீடராக இருந்திருக்கான். அவனோட செயல்பாடுகள் ரொம்ப நல்லா பண்ணுவான், ரொம்ப நல்ல. மற்ற ஆசிரியர்களும் சொல்லி எனக்கு தெரிஞ்சு அவனை பற்றின குறை சொன்னது நான் பார்க்குறேன். கலைச்செல்வன் வந்து ஒழுங்கினமாக இருக்கான், அவன் சரியில்லைன்ற மாதிரி இருந்தார். அதிகப்படியாக வந்து கணினி பயன்பாடுகள் பாடத்தில் முதல் மதிப்பெண் நிறைய முறை எடுத்துருக்காங்க. நிறைய எனக்கு தெரிஞ்சு என்னோட பாட வேலையில் ரொம்ப ஒழுக்கமாக இருந்திருக்கான். 11ஆம் வகுப்புல முதல் வாரமா 2வது வாரமானு தெரியல, நிறைய பேருக்கு சரியான அடிகள் இருக்குது. புக்கு அட்டை போடுறதா இல்லை எழுத்து வருதான்னு அதனால வந்து அதில் அடி வாங்கின ஒரு ஆள் வந்து கலைச்செல்வன் அடி வாங்கி மறுநாள் லீவ் போட்டான். இன்னொரு ஞாபகம் இருக்குது, அவங்களும் மறந்துடலாம், நீங்கள் மறந்துடலாம். போகும்போது கேட்டுக்குள்ளே போகும்போது அடுத்தே போனோம். சரியா, நான் வெளில வந்து நிற்கிறேன், வந்து ஒரு வாரம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட்டெக்ஸில் செம்ம சாப்பிட்டு அதுக்கிட்டே போகிறான். போயிட்டு மறுநாள் லீவ். யாரோ ஒருத்தன் சொன்னான்னா அந்த செல்லில் என்னென்னா ஜுரம் வந்துடுச்சு வந்துட்டு லீவ் போட்டாங்க. நான் நினச்சேன் கண்டிப்பாக அதோட ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க. ஏன்னா இதே தான் இருக்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் அடிப்பார் உதைப்பார் பொழுது எதுக்கு நமக்கு இந்த ஸ்கூலில் நின்றுவான்னு பார்க்கலாம்.
சரியா, மறுநாள் வந்து உண்மையாக ஃபீவர் வந்து லீவ் போட்டோம்னா ஆக்சுவல்னால இதில் அந்த அனுபவத்துக்காக சரி ஒரு நாள் லீவ் போடுமான்னு போட்டான்னு தெரில. சரியா, அந்த மாதிரி அடி வாங்கின ஒரு ஆள் வந்து கலைச்செல்வன். நான் பள்ளிக்கூடமே வரமாட்டான்னு பார்த்தா கடைசியாக வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வருது பாடம் எழுதுறதுலாம் பார்த்தா இவன் தான் முதல் மார்க் எடுக்கலாம். நிறைய பேர் அன்றைக்கி அடி வாங்கின சார் தான். அப்படி அடி வாங்கி நின்றுவான்னு பார்த்தீங்கன்னா கணினி பயன்பாடுகள் பாடத்தில் அதிகப்படியாக முதல் மார்க் எடுத்துக்கலாம். நல்ல மெமரி பவர், நல்ல மனப்பாடம் பண்ணுற சக்தி. நான் அடிக்கடி ஞாபகம் எனக்கு நடந்து எப்படி 2 வருஷம் இருக்குல்ல, அடிக்கடி இந்த ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும் பார்க்கும்போதெல்லாம். அதுக்காக தான் இவன் வந்து இப்போ முதல் மார்க் எடுக்கிறான்றதுக்காக நான் அடிச்சுட்டு கிடையாது. ஆமாம், நீங்கள் 8th வரல அதுக்காக வந்தது. எல்லாருக்கும் மாதிரி தான், இவனுக்கு ஒன்றும் தனியும் கிடையாது, குறைச்சலாவும் கிடையாது. ஆனால் அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தது, ஒருவேளை இவன் வந்து அந்த ஜுரம் வந்ததுன்னு சொல்கிறதுக்காகவும் இப்படி தான் அடிப்பாங்க பொழுது அப்படிங்கிற மாதிரி நின்று இருந்தேன்னா இன்னைக்கு இவங்க கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஊர் நீ வாங்குறேன். ஆனால் இவன் வந்து பார்த்தோம்னா நான் என்ன நினச்சிங்கன்னா கள்ளப்புலியூர் நினச்சிங்க. ஸ்டூடியோ யாருக்கே கேட்டேன், யாரு இருக்கா அவன் கேட்டேன், என்ன கள்ளப்புலியூர் தானே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவன் வந்து இங்கே பார்த்தது இருக்குன்னா 9th 10th தானே படிச்சுருப்பான். இவன் இங்கே வரல, எங்கே போயிருப்பான், புறவோட போயிட்டுருக்கான் போது. அதனால நான் என்ன நினச்சிட்டு ஆனால் இப்போ ஏன்னா அப்போ சொன்ன சார் அதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் டெய்லி சைக்கிளில் அப்படின்னா அது எனக்கு மறந்து போச்சு. சைக்கிளில் அடிக்கடி பார்ப்பான், பக்கத்தில் தானே வந்தாங்க. ஆனால் எனக்கு ஊருக்குள்ள விட்டு ஏதோ கள்ளப்புலியூர் பக்கத்தில் வராமல் இருக்குது ஆரம்பத்தில் அந்த. அப்போ அதனால் அவன் கண்டிப்பாக வர மாட்டான், ஒன்றும் கொடுக்க முடியல. அந்த பக்கம் எங்கன்னா ஓடி போயிடுவான், பாய்ஸ் போய் வேணாம் நமக்கு அப்படின்ற மாதிரி போயிடுவான்னு நினச்சேன். பார்த்தா திரும்ப வந்துட்டான். அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஞாபகம் வராது அப்படியே அடி வந்துட்டு எதுக்கு லீவ் போட்டது அதுக்கு லீவ் போட்டியா? சரி சரி. அந்த ஞாபகம் அடிக்கடி வரும். அதே மாதிரி இன்னும் ஏதோ ஒன்று, இந்த சமூக வலைதளத்தில் ஒரு வாய்ஸ் ஒன்று வரும்ல, அது ஏஐ வாய்ஸ் தான். அந்த வாய்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் ஏன்டா வரும். அந்த வாய்ஸ் நான் சொன்னது என்னோட ஒரு முறை காரணம்னு நினைக்கிறேன். அது கொஞ்ச நாள் வரல. அந்த வாய்ஸ் வந்தாலே எனக்கு இவன் ஞாபகம் தான் வரும். ஆனால் வாய்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இவனுக்கு இவனோட உருவத்தை ஓட்டணும், இவனும் தான் எனக்கு அடிக்கடி வந்துட்டே இருப்பான். அந்த இதில் ஒரு சில நேரம் இரவு நேரத்தில் அது பார்க்குறப்போ இல்லை எங்கே பயணப்பட்டு போகணும், அந்த வாய்ஸ் வந்தாலே இவன் ஞாபகம் தான். எனக்கு என்னமோ இவனுக்கும் அந்த குரலுக்கும் ஒரு மாதிரி தொருக்கி போகிற மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நல்ல நல்ல மாணவன். கண்டிப்பாக என்னோட வகுப்புகளில் நிறைய மாணவர்களை எனக்கு பிடிச்ச மாணவர்களாகவும் நல்ல மாணவர்களாகவும் நல்ல மதிப்பெடுக்கிற மாணவர்களாகவும் இருந்தவங்கள கலைச்செல்வனும் ஒரு ஆள். இதில் நான் மட்டும்தான் கிடையாது, மற்ற ஆசிரியர்களும் யாரும் குறை சொன்னதாக இல்லை. நல்ல ஒழுக்கமான மாணவன். என் வகுப்பெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் சரி, கொடுக்குற வேலைகளும் சரி, குழு தலைவனாக இருந்தோ மற்ற விஷயங்களோ கொடுத்த வேலைகள்லாம் நல்லாவே பண்ணியிருந்தேன். அந்த வகையில் கண்டிப்பாக நான் வந்து கலைச்செல்வனுக்கு வந்து சில நன்றி சொல்லியிருக்கேன். அதே போல் பாடம் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு நாள் ஆசிரியராக இருந்து நல்லாவே பாடம் எடுத்துருக்கான். ஒரு பரிசு கொடுக்கணும். கண்டிப்பாக பரிசு இன்றைக்குமே சரி இனிப்பு வாங்கிட்டு வருவோம்னு நினச்சினோம், நிறைய வாங்கிட்டு வரும். நான் கிளம்புறப்ப லேட் ஆகிடுச்சு, சாப்பிட்டுட்டு கடலாம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் சரி நைட்டு போகணும்னு பார்த்து நைட்டும் 9-10 ஆகிடுச்சு. நீட் பண்ணணும், சரி யாருக்கு எடுக்கிற எல்லாருமே நீட் பண்ணணும்னு நினச்சேன், கொண்டாட முடியல. நான் அவனுங்களுக்கு வந்து பார்த்தா எங்கிட்ட ஒரு காலை வச்சுருக்கேன். இவனுக்கு அந்த மாதிரி பாத்திரமாக கொடுத்துருமா, நான் எடுத்து போனாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வாங்கிக்கியா? சரி பரவாயில்ல, அது எனக்கு கொடுத்த பரிசு தான் அது. அது ஒன்று கொடுக்குறேன். அது மாணவர்களுக்கு வந்து புத்தகம் நோட்டு அதெல்லாம் கொடுக்கணும். சரியா, இதை ஞாபகமாக வச்சுக்கோ. வேறு எதாவது நோட்டு வேறு எதாவது என்னன்னா சொல்லி கொடுக்குறேன். புத்தகமோ வேறு எதாவது எங்கிட்ட இப்போ இருக்க சொன்னது இதெல்லாம் வேணுனாலும் சொல்லி கொடுக்குறேன். புத்தகம் எதனா ஒரு புத்தகம் நீங்கள் பிடிச்ச மாதிரி ஒன்று பார்க்கலாம். நிறைய நம்ம வாங்கலாம். இதில் இதை மாற்றி இது பச்சை தெரியுது. நம்ம கலைச்செல்வனுக்கு பிடிச்ச புத்தகம் வந்து அச்சம் தவிர யாரும் தெரியல இறையன்புடா ஐஏஎஸ் அக்ரிகல்ச்சர் படிச்சவர்னு நினைக்கிறேன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்து ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சவர். தலைமைச் செயலாளர் வந்து ஓய்வு பெற்றிருக்காரு. இவரோட பேச்சுக்கெல்லாம் கேட்டோன்னா ரொம்ப நல்ல நம்பிக்கை விடுற மாதிரியா இருக்கும். அறிவு சார்ந்து நல்ல நபராக. சரியா, பரவாயில்ல, நல்லா தேர்ந்தெடுத்திருக்கான். சரி, உங்களோட பாடத்தில் கணினி பயன்பாடுகளில் முதலாளாக பாடம் எடுத்த
நம்ம கலெக்ஷன் வந்து இந்த புத்தகத்தை படிச்சிருக்கோம்.